வனிதா, என்ன வீட்ல யாரையும் காணோம்? அண்ணி உள்ள சமைச்சிட்டு இருப்பாங்க, வாங்க. அண்ணி, வா வனிதா, வாங்கண்ணா. ஆ, ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. சரிம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்கும். சரி இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல அண்ணி, அதெல்லாம் வேண்டாம். இருங்க, இவ்வளவு தூரம் வந்து காஃபி குடிக்கலன்னா எப்படி? நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் போதும். சரி சரி. எங்க வீடு நல்லா பெருசா இருக்குல்ல? ஆமா. அங்க பாருங்க, ஹேமா வந்துட்டா. ஹேமா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்க மாமா. ஹேமா நல்லா வளர்ந்துட்டா போல. எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கம்மா. என்னங்க, காஃபி எடுத்துக்கோங்க. அண்ணி, புள்ள நல்லா வளர்ந்துட்டால? ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா வீட்டுக்கு, அதான் அப்படி தெரியுதா. ஆமா, காஃபி வாங்கிக்கோ. கொடுங்க நீ. இந்தாங்க, புடிங்க. பார்த்து கொடு. நீங்க கொடுங்க நீ. இந்தாம்மா. காஃபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நீ. ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம் நீ, அதான் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சரி சரி. அப்புறம் ஹேமா என்ன பண்றா? முடிச்சிட்டா, காலேஜ் சேர்க்கணும். என்ன படிக்க வைக்க போறீங்க? இன்ஜினியரிங்கா? உங்க அப்பாக்கு இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு தான் ஆசை, ஆனா அவ தான் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு கேக்குறா. பிள்ளைக்கு என்ன தெரியும் நீ? நம்ம தானே எது கரெக்ட்னு எடுத்து சொல்லணும். ஆமா, ஆனா படிக்க போறதா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே படிக்க வைக்கணும். சின்ன பிள்ளை நீ, அவளுக்கு என்ன தெரியும்? இந்த காலத்துல போய் ஆர்ட்ஸ்லாம் படிக்க வச்சா நம்ம ஸ்டேட்டஸ் கொத்து வருமா? கரெக்டு தான்மா. இன்ஜினியரிங் படிக்க வச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்மந்தம் வரும், பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம். என்ன நான் சொல்றது? சரிதாம்மா. இன்ஜினியரிங்க சேர்த்து விட்டுற வேண்டியதான். அவங்க அப்பா வரட்டும், சொல்றேன். நீங்க காஃபியை குடிங்க. அம்மா, என்னடி எவ்வளவு நேரமா இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது? பஸ் எப்பதாம்மா வரும்? பஸ் வர நேரம் தான், இப்போ வந்துடும். ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியலையே. இததான் நீ அப்போதுல இருந்து சொல்லிட்டு இருக்க. வனிதா, மச்சான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? நல்லா இருக்கோம் மச்சான். தோ இங்க சொந்தக்காரங்க வீடு இருக்கு, அங்கதான் போறோம். வீடு வீடா போய் குறை சொல்றதே பொழப்பா வச்சிருப்பாங்க போல. என்னம்மா ஹேமா, அத்தைய பார்த்துட்டு பேசாம இருக்க? அப்படிலாம் இல்ல அத்தை. படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சாம்மா? இப்ப என்ன பண்ற? முடிஞ்சிருச்சு அத்தை, இப்ப வீட்டுலதான் இருக்கேன். வேலைக்கெல்லாம் எதுவும் போலியாம்மா? போனோம் அத்தை, அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி வேலைம்மா ட்ரை பண்ற? ஐடி படிச்சிருக்கேன் மாமா, அதான் சாஃப்ட்வேர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த வேலைக்கு தான் போகணும்னு இல்லம்மா, எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போகணும். கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களா அம்மா அப்பா, நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு போட்டாதானே அவங்களுக்கு ஒரு மதிப்பு. சரிங்க அத்தை. சரிங்க மச்சான், நாங்க போயிட்டு வரோம். வாங்க. வரேன் அண்ணா, வரேன் அண்ணி. போயிட்டு வாங்க. சமத்து. சீக்கிரம் ஒரு வேலைக்கு போனோன்னே. சரி அத்தை, போயிட்டு வரேன். சரிங்க அத்தை, வாங்க. போய் தொலைஞ்சதுங்க. அண்ணி, என் வீட்டுக்கார பாத்தீங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனோம்னா எங்க வராங்க? நாள் கழிச்சு பாத்துருக்காங்கல்ல, அதான் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு என்ன வேலை இருக்கு? நம்ம தான் வீட்டுக்கு போனோடனே வேலை செய்யணும். ஆமா ஆமா. என்னம்மா, வேலைலாம் எப்படி போகுது? நல்லா போகுது அத்தை. என்ன நீ, இவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா? பண்ணணும்மா. பார்த்து பண்ணுங்க நீ. எவ்வளவு நாள் தான் அவன் உங்களுக்கே சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருப்பா? கல்யாணம் பண்ணி போய் புருஷனுக்கு சம்பாரிச்சு கொடுக்க வேண்டாம்? பார்த்துக்கிட்டு தான்மா இருக்கும். இல்ல, அவளுக்கும் வயசாயிட்டே போகுது பாத்தீங்களா? காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா ஊர் என்ன பேசும்? பொண்ணு சம்பாதியத்துல உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஊரு சொல்லுதோ இல்லையோ, இதுவே ஊர் பூரா சொல்லிடும். ஆமாம்மா, அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். வனிதா, வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் உங்களை தேடுறது? ஏன் கத்துற? அதான் வந்துட்டல, வா போலாம். சரி வரேன் நீ. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோண்ணா. அப்ப நாங்க வரோம். வாங்க. சரி அண்ணி, நான் வரேன். பொண்ணுக்கு சட்டுன்னு கல்யாணம் பண்ற வழிய பாருங்க. சரிம்மா. என்ன, வா. வரேன்ப்பா, போ. சரி வரேன் நீ. ஏம்மா, இதுங்க கிட்டலாம் ஏமா பேசுற? நீ எப்பவுமே சாயங்காலம் தான் கோயிலுக்கு வருவீங்க, இன்னைக்கு நான் காலையிலே வந்துட்டீங்க. ஏமா, வீட்டுக்கு வந்திருந்தாம்மா, அதான் சரி காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு. எப்படி இருக்க ஹேமா? நல்லா இருக்க கவிதா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ஹேமா, திடீர்னு அம்மா வீட்டுக்கு வந்திருக்க? சும்மாதான் அத்தை, அவர் வேலைக்கு போகும்போது அப்படியே கூட வந்தேன். ஈவினிங் போகும்போது கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படியா? சரி சரி. ஏதாச்சும் விசேஷம் இருக்காமா? புரியல அத்தை. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிடுச்சுலம்மா? ஆமா அத்தை. குழந்தை உண்டாயிருக்கு.
வனிதா 6 மாசம் தானே ஆகுது, இதுக்குள்ள எதுக்கு டாக்டர் கிட்ட எல்லாம் போய்கிட்டு? ஐயோ அண்ணி, உங்களுக்கு தெரியாது, இப்பெல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. அங்க குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்க. உடனே இதெல்லாம் பாத்துடணும். ட்ரீட்மெண்ட்க்கு போமா, போய் ஒரு செக்அப் பண்ணிக்கோ. சரிங்க அத்தை. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க நம்பரை நான் கவிதா கிட்ட சொல்லி அனுப்ப சொல்றேன். நீ போய் பாருமா. சரிங்க அத்தை. சரி, நாங்க அப்போ வரோம். வாங்க. வரோம் அத்தை. பாய் ஹேமா. பாய்மா. போய் பாருங்க மறக்காம, சரியா? அம்மா, ஒரு நாள் இவங்க செம்மடி வாங்க போறாங்க என்கிட்ட. பெரியவங்க அப்படிலாம் பேசக்கூடாது. என்னடி செல்லம், தூங்கலையா நீங்க? பாட்டியே பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ணி. ஆமா வனிதா. என்ன அண்ணி, பேரன் வந்தோடனே பேரன் கூடயே இருக்கீங்க போல. ஆமாமா, நம்மளுக்கு வேற என்ன வேலை இருக்கு? இல்ல குட்டி, தூங்கலையா நீங்க? பாட்டியே பாருங்க, பாட்டி வந்திருக்கேன். வாங்க அத்தே. இப்ப எப்படிமா இருக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல அத்தே, சரியாயிடுச்சு. அப்புறம் அடுத்த குழந்தை எப்போ? கீதா, இப்பதானே குழந்தை பிறந்தது, டைம் ஆகட்டும். அப்படிலாம் இல்ல நீ, உடனே இன்னொரு குழந்தை பெத்துக்கணும், அப்பதானே ரெண்டும் ஒன்னா வளருங்க. என்னம்மா நான் சொல்றது? இதுக்கப்புறம் நீ சொல்ல வேணாம், நான் சொல்றேன். அம்மா. யாருக்கிட்ட? ஏண்டி, உன் நல்லதுக்கு தானடி சொன்னேன். ஏம்மா, வாயை மூடிட்டு இருமா. ஏண்டி, உன்கிட்ட வந்து நாங்க யாராவது அட்வைஸ் கேட்டுமா? வீடு வீடா போய் குறை சொல்றதே பொழப்பா வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு கல்யாணம் பண்ணியா? இன்னும் இல்லம்மா. உன் வீட்டை பாரு, உன் வீட்லயே 1000 குறை வச்சுட்டு ஊர் ஊரா போய் குறை சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஏந்திரடி மேல. நேரமா படுத்துட்டு கேட்டுட்டு இருக்கா. கிட்ட அடிக்க மாட்டேன், கிட்டவா. சொல்லும்மா. பாரு, இந்த வீடு இல்ல, எந்த வீட்டுக்கு போனாலுமே போனோமா, கொடுத்தது தின்னமா, வந்தமான்னு இருக்கணும். அங்க உட்காந்து குறை சொல்றேன், கருத்து சொல்றேன்னு ஏதாச்சும் சொன்ன நீனு? சொல்ல மாட்டேமா. போ, இதுக்கப்புறம் என் கண்ணிலே பற்றாத, போயிடு. நல்லதுக்கே காலம் இல்ல. ஏண்டி, இன்னுமா உனக்கு புரியல? அம்மா, காவடி. இந்த மாதிரி சொந்தக்காரங்க கூட இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே பரவாயில்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிட் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.